ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே இந்த காலவெளியிலும் கூடியிருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன ஹாலிடேவா? மெனி ஆஃப் அஸ் ஆப்ஷன். எங்கே போயிட்டாங்களா? சரி. இந்த நாளிலும் உங்களோடு பேசும்படியாக ஆண்டவர் காண்பித்ததும் உங்களுக்கு கசப்புமான காரியத்தை தான் இந்த நாளிலே பேசும்படியாக உணர்த்து வைக்கப்பட்டேன். உங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்திற்கு எந்த மனிதனும் விரும்பாத ஒரு காரியம், அது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் விரும்பாத ஒரு காரியம். அது என்னது? நம்ம பாடின 311வது பாட்டில் அந்த பல்லவியில் 4வது லைனை பாருங்க. என்ன இருக்கு? 311வது பாட்டில் பல்லவியில் 4வது லைனை பாருங்க. சொல்லுங்க, வாசிங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்குல்ல பல்லவி, அதுதான் சரணம். பல்லவே தெரியல. அடுத்தது அன்பரின் திருமுகாணமா இருக்கு. அடுத்த சரணத்துல சரி, பாடு பாடு அப்படின்னு இருக்கு. பாடுன்னு இருக்கா? இந்த நாளிலும் தியானிக்கும்படி இருக்கிற காரியம் அதுதான். ஒருவேளை நாம் அது விரும்பாவிட்டாலும் ஆண்டவர் நடத்துகிற பாதைகளில் ஒன்று பிரதானமானது என்று சொல்லுவேன். நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து அல்லது நோவா முதல் நீங்கள் பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை பார்த்தால் பாடு இல்லாமல் கடந்து வந்த ஒரு பரிசுத்தவானத்தையும் நாம் வேதத்திலே பார்க்க முடியாது. ஆனால் இதை நாம் விரும்புகிறோமா என்று கேட்டால் விரும்ப மாட்டோம். ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது ஹல்லேலூயா, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் அப்படிலாம் பாடுவோம். ஒரு ஆசீர்வாதமான காரியத்திலோட என்றும் ஆனந்தம் இயேசு எனக்கு தருகிறார், துதிப்பேன் இதெல்லாம் சந்தோஷமா இருக்கும் பொழுது. ஆனால் ஒரு எப்போ நம்ம கொஞ்சம் அசைக்கப்படுகிறோம், எப்போ கொஞ்சம் நம்முடைய மனசு ரொம்ப மனத்தாங்கல் அடைந்து ஒரு மாதிரியாக ஒரு திசை நோக்கி போகிறோம் என்றால் நாம் உபத்திரவத்திற்குள் போகும்போது தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு உண்டாகும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 9:13 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், அப்படியே யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை, யாக்கோபை சிநேகித்தேன். யாக்கோபினுடைய வாழ்க்கையில் உபத்திரம் வந்ததா? ஏசாவினுடைய வாழ்க்கையில் உபத்திரம் வந்ததா? ஏன்? ஏசாவை தான் ஆண்டவர் வெறுத்துட்டாரு. அப்போ வெறுத்தவன் மேல் அல்லவா அந்த கோபாக்கினை மற்றதெல்லாம் வரணும், அந்த உபத்திரம் பாடுகள் எல்லாம் வரணும். தான் சிநேகிக்கிறவன் மேல் வருமா? இதை நான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபை சிநேகித்தேன். யாக்கோபு ஆண்டவர் எங்க தொட்டார்? யாக்கோபு எங்க தொட்டார்? அதனால அவன் எப்படி நடந்தான்? நொண்டி நொண்டி நடந்தான். எங்க தொட்டாரே? தொடையில. அதை நான் இப்படி சொல்ல விரும்புறேன், யாக்கோபை தொடையிலே தொட்டார், ஏசாவை தொடவே இல்லை. ஆமென். அவர் வெறுக்கிறத பத்தி கவலைப்பட மாட்டார். நம்மை நடத்த வேண்டிய அவசியம் உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் பாடுகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? ஹல்லேலூயா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ அல்லேலூயா சொல்லலனாலும் எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, இந்த செய்தி முடிந்த பிற்பாடு அல்லேலூயான்னு சொன்னாலே அல்லேலூயா வரும். ஏனென்றால் அதனுடைய சாரம்சம் அப்படியே காணப்படும். உங்களை சகித்திருக்க நான் ஏன் பாடுபட வேண்டும் என்கிறதை எப்பயாவது யோசிச்சிங்களா? ஆண்டவர் தான் எனக்காக பாடுபட்டாரு, நான் ஏன் படணும்? நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் அடித்தார், நான் நொறுக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் நொறுக்கப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அப்படி வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு கேள்வி வந்திருக்க வேண்டும். எனக்கு அப்படி வந்தது. அவர் எனக்காக பாடுகளை சகித்தாரே, நான் ஏன் பாடுபட வேண்டும்? நன்றை கவனிங்கள், இந்த வார்த்தை முக்கியமானது. இன்றைக்கு அநேகர் வரவில்லை, ஆகினும்
இந்த வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய, நம்முடைய மரண பரியந்தம் அல்லது கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நம்முடைய இருதயத்திலே இந்த காரியங்களை எழுதி கொள்வோமானால், நம்முடைய ஓட்டத்திலே, ஆவிக்குரிய ஓட்டத்திலே நம்மை வலது இடதுபுறம் அது சாய விடாது, கர்த்தருக்கு நேராக நம்ம நடத்தும். கிறிஸ்து எனக்காக பாடுபட்டு இருக்க நான் ஏன் பாடுகளை சகிக்க வேண்டும் அப்படின்னா, ஆண்டவர் பட்ட பாடு எதற்காக என்றால் நம்முடைய ரட்சிப்புக்காக. நாம் எதற்கு பாடுபடுகிறோம் என்றால் நம்முடைய ரட்சிப்பை காத்து கொள்வதற்காக. இன்னும் புரிகிற மாதிரி நமக்கு சொல்லணும்னா, நம்முடைய தாய் தகப்பன் அவர்கள் மிகவும் பிரயாசப்பட்டு ஒரு வீட்டையோ ஒரு ஆஸ்தியையோ ஒரு பொருளையோ நமக்காக சேர்த்து வைத்து நம்மிடத்தில் கொடுக்கிறார்கள். அதை பாதுகாப்பதற்கு யாருடைய எஃபர்ட் வேணும்? நமக்கு. அவங்க கொடுத்துருவாங்க, ஒரு வீட்டை கொடுத்துருவாங்க, ஒரு காரை கொடுத்துருவாங்க, ஒரு லேண்டை கொடுத்து விடுவார்கள். ஆனால் ஒரு வீட்டை கொடுக்கிறார் என்று வைத்துக்கொள்ளும், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதுக்கு வாட்டர் டேக்ஸ் யார் கட்டணும்? அதுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் யார் கட்டணும்? அதுக்கு இபி பில் யார் கட்டணும்? ஆண்டவர் செய்து முடித்தது நம்முடைய ரட்சிப்புக்காக. அது மனுஷனால் செய்ய முடியாது. ஆண்டவர் பாடுபட்டது நம்முடைய ரட்சிப்புக்காக. அந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு தான் சில பாடுகளின் வழியாக தேவன் நம்மை நடத்த வேண்டியிருக்கிறது. இதை தேவ பிள்ளைகள் நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கோச்சர் என்று வைத்துக் கொள்வோம். அது கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ. இப்போ வேர்ல்டு ஃபுட்பால் போயிட்டு இருக்கு. ஆனால் கிரிக்கெட் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, மிகவும் பிரியமானது கிரிக்கெட் என்று வைத்துக் கொள்வோம். அதிலே ஒரு புதுசாக ஒரு கோச்சை போடுகிறார்கள் என்றால், அந்த டீம் அல்லது பேட்ஸ்மேன் எதிலே வீக்கா இருக்கிறானோ அதில் என்ன பண்ணுவான்? அதிகமாக ட்ரெயின் பண்ணுவான். எக்ஸாம்பிள் கவர் டிரைவ் நல்லா ஆடுறான், பவுன்சர் பாலை அதில் அவுட் ஆயிடுறான், விக்கெட் ஆயிடுறான். அப்போ என்ன பண்ணுவான்? நிறைய பவுன்சர் பாலை போட்டு 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 அதிலே அவன் எதிலே வீக்கா இருக்கிறோமோ அதிலே அவனை தயார்படுத்துவான். அப்படி போல சத்துரு போடுற பவுன்சர் பால் எல்லாம் மேற்கொள்ளணும்னா கர்த்தர் நம்ம எதில் நடத்துறாரு? உபத்திரவத்தின் பாதையில் நடத்துறாரு. எத்தனை பேர் இதை அங்கீகரிக்க முடியும்? ஹல்லேலூயா. சத்துரு போடுற பவுன்சர் பால் எல்லாம் நீ ஃபேஸ் பண்ணுன்னா நீ உபத்திரவத்தின் வழியாக வருவாயனால் போடு போடு. அந்த கோச் அவனுக்கு நல்ல பவுன்சர் பாலை அடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டானா, பவுன்சர் பாலை பார்த்து அவன் பயப்படுவானா? போடு போடு, பவுன்சர் போட போறியா போடு. ஒரு பால் நல்லா போடுவான், ரெண்டாவது பால் என்ன பண்ணுவான்? 4 அடிச்சிட்டோன்னு அடுத்த பவுலர் வேலை என்னன்னா பவுன்சர் தான். ஒரு பாலை 4 6 அடிச்சிட்டானா அடுத்த பால் எங்கே வரும்? முகத்துக்கு நேராக. அப்படி போல கர்த்தருக்கென்று ஒரு காரியத்தை நீ செய்துட்ட, அடுத்தது சத்துருக்கிட்ட இருந்து வர்றது என்னது? பவுன்சர் பால் தான். அதில் நிற்கிறோமா? அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் நிலையாய் நிற்க வேண்டும் என்பது தேவ சித்தம். ஹல்லேலூயா. வாசிங்கள் ஒரு வசனத்தை. புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷன் உண்டு, புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷன் உண்டு. அதாவது உபத்திரவங்களை அதிகமாக சகித்தது. பழைய ஏற்பாட்டில் யாரு? யோபு தான். அது கொஞ்சம் தேவனுக்குரிய காரியம், அது நிமித்தம் அது வந்தது. மற்றபடி யார்? தாவீது. பழைய ஏற்பாட்டிலே அதிகமாய் உபத்திரவங்களை சகித்தது தாவீது. புதிய ஏற்பாட்டில் யாரு? பவுல். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியுது பவுல். அப்ப ஈஸியா இருக்கும் பிரசங்கம் பண்றது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆமென். இங்கே பார்க்கிறோம், என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும். அந்த அவன் என்று சொல்லும் பொழுது அவனுடைய முந்தின நடக்கையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அதிகாரம் பெற்றவன், ஒன்றுக்கும் பயப்படாதவன், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன். அப்படிப்பட்ட அவன், அப்படிப்பட்டவன் மற்றவர்களை துன்பப்படுத்தினவன். அதான் அண்டர்ஸ்டாண்ட். மற்றவர்களை துன்பப்படுத்தின இவன், அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை, அதாவது மற்றவர்களுக்கு பாடுகளை கொடுத்தவன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பாடுகளை அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்கிறதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறது. பாடுகள் என்பது மனுஷனுடைய வாழ்க்கையிலே உண்டாகிற வேதனை, கஷ்டம், துயரம், இழப்பு, இப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் பாடுகள் என்று நாம் சொல்லுகிறோம்.
ஒரு தேவ பிள்ளைகள் அந்த பாடுகளுக்கு பின்னாக இருக்கிற தேவனின் திட்டத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமஸ்குக்கு போகிற வழியிலே பவுல் வேகமாய் போகிறான் குதிரையிலே. அதற்கு முன்பு வரை அவன் பாடுபடுத்தினான் மற்றவர்களை. ஆனால் ஆண்டவர் கீழே தள்ளும் போது அவனுக்கு ஆரம்பமே எங்கதான் ஆரம்பிச்சது? பாடுகள்ல தான். 3 நாள் கண்ணு தெரியல. அப்போ ஆரம்பமே, பவுலுடைய ஆரம்பமே பாடுகளில் தான் ஆரம்பிக்குது. பரிசுத்த எத்தனை நிருபங்களை எழுதியிருக்கிறான், அநேக நிருபங்களை, கருகலான சத்தியங்களை எழுதியிருக்கிற பவுலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட பாடு ஆரம்பிக்கும் பொழுதே, என்ன ஆண்டவரே என்னை இப்படி தள்ளி விட்டுட்டு நான் என்னுடைய பார்வையெல்லாம் போச்சு என்று சொல்லி அவன் ஒரு மூலையில போய் உட்காரங்கவில்லை. மாறாக என்ன பண்ணான்? அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான் என்று தேவன் சொல்லுகிறார். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அப்ப பாடுகளின் மத்தியில் என்ன பண்ணோம்? ஜெபம். இதையும் நல்லா எழுதிக்கணும். பேப்பர்ல மட்டும் இல்ல, இருதயத்துல. தேவனாலே அவன் கீழே தள்ளப்பட்டான், நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் அவரோடு இடைபடும்படி அவனை கீழே தள்ளினார். அவன் 3 நாள் பார்வை இல்லாமல் இருக்கிறான். அப்படிப்பட்ட வேளையிலே அவன் ஏதாவது ஒரு நல்ல டாக்டர் இருக்குமா, என்னுடைய பார்வை வரணுமே, அப்படி அவன் அப்படிலாம் தெரியல. ஏன்னா அவனுக்கு செல்வம் இருந்தது, அவன் நல்ல ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தான், நல்ல கல்வி இருந்தது, உயர்ந்த கல்வி இருந்தது. ஆகிலும் அவன் டாக்டர்ஸை போய் பார்க்காமல் ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறார். அப்ப பாடுகளின் மத்தியிலே செய்ய வேண்டியது பவுலுடைய வாழ்க்கையிலே இவைகள் திருஷ்டாந்தங்களாக பவுலுக்கு சம்பவித்தது நமக்கு பிரயோஜனம் உள்ளாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. 9:15 வாசிங்க. ம் 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 ஆமா, நீங்க பாருங்க, தேவன் தெரிந்தெடுத்து அவருடைய வாழ்க்கையிலே, தேவன் தெரிந்தெடுக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாடுகளை தான் நீ பார்க்கிறாய், ஆனால் அந்த பாடுகளின் பின்னாக என்னுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அவன் ராஜாக்களுக்காகவும் உயர் அதிகாரிகளுக்காகவும், மேலே எந்த அதிகாரத்தில் உயர் அதிகாரம் இருக்கிறார்களோ, ராஜாக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று சொல்லி தேவன் தம்முடைய திட்டத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதுமே திரள் கூட்டத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கும். 5000 பேர் வந்தார்கள், 7000 பேர் வந்தாங்களா, அவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை ஒரு விதமாக இருக்கும். ஆனால் சிறிய கூட்டத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை வித்தியாசமா இருக்கும். அப்படி ஒரு சிறிய கூட்டம் தான் எத்தனை பேரு? 12 பேர் சீஷர்கள் அவரோடு கூட இருக்கு. அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் என்னை பகைத்ததுண்டானால், யோவான் 7:7 பார்க்கிறோம், உலகம் என்னை பகைத்ததுண்டானால் உங்களையும் பகைக்கும் என்று பார்க்கிறோம். யோவான் 15:19 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் ஏன் அவரை பகைக்கிறதாம்? உலகம் ஏன் இயேசுவை பகைத்தது? அவர் பிதாவை வெளிப்படுத்தினார். கிறிஸ்தவர்களை உலகம் ஏன் பகைக்கிறது? நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதுனால. இதை புரிந்து கொள்ளுங்கள். பவுல் தமஸ்குக்கு போகிற வழியில் ஆண்டவர் சந்தித்தார். நம்மையும் நம்முடைய வழிகளிலே நாம் போய்கொண்டிருந்தோம். நாம் ஆண்டவரை தேடவில்லை, அவர்தான் நம்மை தேடார். எப்படி ஒரு சவுலை தமஸ்குவின் வழியிலே சந்தித்த தேவன், நம்முடைய வழி, நாம் எந்த பாதையிலே நாம் போய்கொண்டிருந்தோமோ அந்த பாதையில் அவர் வந்து நம்மை தெரிந்தெடுத்தார். எத்தனை பேர் சொல்லக்கூடிய, நான் அவரை பிடிக்கவில்லை, அவர் என்னை பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம போய் ஆண்டவரை பிடிச்சோம்? உங்களில் ஒருவராகிலும் சொல்ல, நான் தேடி போயிட்டு அந்த மலைக்கெல்லாம் போயிட்டு அவரை பிடிச்சேன் இல்லை. நீ இருந்த இடத்திலே உன்னை தேடி வந்தது சுவிசேஷம். ஏதோ ஒரு வார்த்தை நிமித்தம், ஏதோ ஒரு பாடல்கள் வரிகளின் நிமித்தம், அல்லது ஏதோ ஒரு வசனத்து நிமித்தம், அல்லது யாருடைய நடக்கை நிமித்தம் தேவன் நம்மை சந்தித்தார், நம்முடைய வழிகளிலே சந்தித்தார். தேவன் 2 காரியங்களை வைத்திட கொண்டு தேவ பிள்ளைகள் பாடுகள் அனுபவிக்கணும். இந்த பாடு என்று சொல்லும் பொழுது அது
3 விதங்களிலே நமக்கு வரும். நாம் அறிந்திருக்கிறோம். ஒன்று, சரீர பிரகாரமாக நமக்கு பாடு வரும். 2வது, ஆவியில் உண்டாகிற பாடு, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். 3வது, ஆத்துமாவிலே உண்டாகிற பாடு. இந்த 3 நிலைகளையும் சந்திக்காத தேவ பிள்ளைகள் இருக்க முடியாது. ஒன்று சரீரத்தில் பாடு, இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், 3வது ஆத்துமாவிலே பாடு. சரீரத்தின் பாடை குறித்து பவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 23 28 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கும் பொழுது அவன் சகித்த பாடுகளை அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். 1 குறைய 5 அடியாக 5 தரம் பட்டேன். 1 குறைய 40 அடியாக 5 தரம் பட்டேன். இயேசு எத்தனை அடி வாங்கினாரு? 39. பவுல் எத்தனை முறை அடி வாங்கினாரு? 5. 5 × 39 எவ்வளோ வச்சு? நாங்களாம் சயின்ஸ் குரூப், அப்படி சொல்றீங்களா? 200? 40 இல்லையா? 30. 1 குறைய 40. அப்பனா எத்தனை? 195. 195 அடி பவுலுடைய சரீரத்தில். சவுல் பிரித்தெடுக்கப்பட்டவன். ராஜாக்களுக்கும் மேல் நிலையில் இருக்கிறவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் அப்போஸ்தலனை ஏற்படுத்தும்படி தேவனால் நியமிக்கப்பட்டவன். எத்தனை அடி வாங்கியிருக்கிறான்? 195 அடி. அந்த சரீரம் என்ன பாடுபட்டு இருக்கும்? ஆண்டவரை 39 அடி அடித்த பொழுதே அவருடைய சரீரம் எப்படி இருந்துச்சு? அது மாதிரி 5 முறை அடி வாங்கினவன் பவுல். பரிசுத்தவான், கர்த்தருடைய ஊழியக்காரன், பிரித்தெடுக்கப்பட்டவன், நிருபங்களை எழுதினவன். எங்கே ஆரம்பிக்கிறது? சரீரத்திலே அவனுக்கு பாடு. 1 குறைய 40 அடியாக 5 தரம் பட்டேன் என்று. அது மாத்திரமல்ல, அவன் கண்களிலே ஒரு பாதிப்பு. அதனால் கலாத்தியருக்கு சொல்லும்போது, உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால். அப்படின்னா அவன் ஏதோ ஒரு பாதிப்பு. என்ன பாதிப்புன்னு தெரியல. நீங்கள் அப்படியும் செய்திருப்பீர்கள். அது சரீரத்திலே போராட்டம், ஆவிக்குரிய போராட்டம். தேவாவியானவர்களால் நடத்தப்படும் பொழுது அவர்கள் யாரோடு போராட மாட்டார்கள். ஆவிக்குரிய போராட்டம் எப்படி இருக்குன்னா, ஒருவன் தேவ ஆவியினால நடத்தப்படுகிறான். அடையாளம் என்ன தெரியுமா? அவன் மாம்சத்தோடு போராட மாட்டான். மாம்சனா யாரு? நம்முடைய சொந்த சகோதரர், கர்த்தருக்குள்ளான சகோதரர்கள், சகோதரிகள். இவர்களோடு மாம்சத்திலே அவன் போராட மாட்டான். அதுதான் ஆவியினால நடத்தப்படுகிற அனுபவம். இதிலே நமக்கு போராட்டம் உண்டு. யாருக்காவது இதுல போராட்டம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல. we have battle in our flesh. நமக்கு போராட்டம் உண்டு. 3வது, எங்கே போராட்டம் இருக்குது? நம்முடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே போராட்டம் உண்டு. அதுதான் பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், இவை முதலானவைகள் அல்லாமல் சபையை பற்றிய, வாசிங்க அத 28 11:28 செகண்ட் இல்ல 2 கொரிந்தியர் 11:28. இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை நெருக்கி ஏவுகிறது. என்ன போட்டிருக்கு? நாள்தோறும், எவ்ரிடே அல்லது டே பை டே. அந்த கவலை என்பது ஆத்தும. நான் ஏற்கனவே சொன்ன ஆத்துமனா என்ன? அதுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகள். இப்ப எல்லா சபையை குறித்தும் பாரம் என்னை நெருக்கி ஏவுகிறது என்று பார்க்கிறோம். அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அது எதுல பிரச்சனை? அது மனசுல பிரச்சனையா? ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்னா என்ன பிரச்சனை? சரீரத்தில பிரச்சனை. ஆனா அந்த சரீரத்தின் பிரச்சனை எங்க பாதிக்கும்? ஆத்துமாவை பாதிக்கும். நாள்தோறும் அவள் பெணினாள், நாள்தோறும் அவளை நிந்திக்கிறாள். அப்போ சரீரத்தின் பாடு அது எதை பாதிக்கிறது என்றால் ஆத்துமாவை பாதிக்கிறதை பார்க்கிறோம். கோல்டு எதுக்கு நெருப்புல போடுறாங்க? சொல்லுங்க. போடக்கூடாது, என்கிட்ட கொடுத்தா நான் எடுத்துன்னு போயிடுவேன்னு சொல்றீங்களா? என்ன அமெரிக்கால இருந்து வந்த மாதிரி பாக்குறீங்க? கோல்டு எதுக்கு நெருப்புல போடுறாங்க? சொல்லு, எனக்கு சொல்லு.
சுத்தமாகிறது. பொண்ணா இருக்குது, சுத்த பொண்ணாக மாற்றுவதற்கு இது ஒரு புறம் தான். ஒரு காசுக்கு ரெண்டு மரக்கம் இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் சுத்தமாகும், இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா, அதனுடைய வேல்யூ அதிகரிக்கும். ஹல்லேலூயா. அப்போ உபத்திரவம் ஒரு புறம் உன்னை சுத்திகரிக்கும், இன்னொரு புறம் உன்னுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். தேவன் ஏன் பாடுகளை என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறார் என்கிற 5 காரியங்களை சமயத்துக்கு ஏற்றபடி சுருக்கமாக நாம் பார்க்க. முதலாவது காரியம் எழுதி கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு என்னை பங்காளியாக மாற்ற தேவன் என் வாழ்க்கையிலே பாடுகளை அனுமதிக்கிறார். வாசிங்கள் 1 பேதுரு 4:12. ம் 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 அவருடைய பாடுகள் அண்டர்லைன் பண்ணுங்க. அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆகும்படியாக ஆண்டவர் முதலாவது என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே, இந்த பாடுகளின் மத்தியிலே பயப்படாதே என்று சொல்லிவிட்டு அது எதற்கு நேராக நம்மை நிறுத்துகிறது என்றால் பங்காளியாக நிறுத்துகிறது. அப்ப ஆண்டவர் வரும்பொழுது நம்ம எப்படி கூப்பிடுவாரு? ஹலோ பங்காளி. கிறிஸ்துவின் பாடுகளை யார் அனுபவிக்கிறார்? கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற அல்லது கிறிஸ்துவினால் அனுமதிக்கிற பாடுகளை யார் அனுபவிக்கிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் வரும்போது என்ன சொல்றார்? பங்காளி. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நம்மை பங்காளி என்று. பழைய ஏற்பாட்டிலே நீ அக்கினியை நடக்கும் பொழுது நான் வேகாதிருப்பாய். புதிய ஏற்பாட்டில் நீ அக்கினிக்குள் இருப்பாய், உங்கள் நடுவில் பற்றி எரிகிறேன்னு இருக்கு. நல்லா கவனிங்க, இந்த டிஃபரன்ஸை கவனிங்க. பழைய ஏற்பாடு நீ அக்கினிகளை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் அக்கினிக்குள் உன்னை வச்சிடுறாரு. அது பற்றி எரியும் போது புதுமை என்று திகைக்க வேணாம். ஆனா ஒன்று செய்யாது, அந்த அக்கினியிலார் உனக்கு அழிவில்லை. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு அக்கினியை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு சோதனையை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு பாடை தேவன் அனுமதிக்கிறார். அந்த பாடு நிமித்தம் நீ அழிவதில்லை. உன்னுடைய வேல்யூ எப்படி ஒரு பொன் புடமிடப்பட்ட பின்பு அது சுத்தமாகிறது மாத்திரமல்ல, அதனுடைய வேல்யூ, ஏன்னா அது சுத்த பொன் என்று சொல்லப்படுகிறது. பொன் இந்த பக்கம் இருக்கும், சுத்த பொன் இந்த பக்கம் இருக்கும். இது வேணுமா அது வேணும், இது ரேட்டு கம்மி, இது ரேட்டு அதிகம், வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது. அப்ப தேவன் ஒரு சோதனையை அனுமதிக்கிறார்டா, அவரோடு நாம் பங்காளிகளாய் அவர் கொடுக்கிற காரியத்தை நாம் பங்கிட்டுக் கொள்ளும்படியாய், உங்களுக்காக நான் போகிறேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் எங்கனோடு கூட இருக்கும்படி. பங்காளின்னா என்ன? மனவாட்டி என்னோடு கூட இருக்கும்படி நீ வர வேண்டுமானால் நான் ஒரு பாதையை வைத்திருக்கிறேன், அந்த பாடுகளின் வழியாக நீ கடந்து வர வேண்டும். கிறிஸ்துவோடு பங்காளிகளாக. இன்னும் 1 பேதுரு 4:13 வாசிங்க, அடுத்த வசனம். ம் ம் மறுபடியும் வருகிறது பாருங்க, 2 இடத்துல 12ஆம் வசனத்திலும் இருக்கிறது, 13ஆம் வசனத்தை ஆண்டவர் மறுபடியும் அதை சொல்ல, பங்காளி. ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே பாடுகளை அவர் அனுபவிக்கிறார் என்றால் அவரோடு கூட மகிமையில் நான் காணப்படும்படி. ஒரு அருமையான பாடல் உண்டு, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் இன்ப நாள் பாக்கிய நாள். அப்போ ஆண்டவர் முதலாவது எதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை அனுபவிக்கிறார் என்றால் பாடுகளுக்கு நாம் பங்காளியாகும்படி. இன்னும் பிலிப்பியர் 3:10 வாசியுங்கள். பிலிப்பியர் 3:10. எதை அறிவதற்கு? அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை. அப்போ கிறிஸ்து எனக்கு அனுமதிக்கப்படுகிற பாடுகளின் நிமித்தம் நான் அவரோடு என்ன பண்ணுகிறேனா?
ஐக்கியப்படுகிறேன். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை கிறிஸ்துவனுடைய பாதத்தை பற்றி பிடித்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும், ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர், அதற்கு முன் என்னுடைய மாம்சமும் மனசும் விரும்பினபடி செய்து கொண்டிருந்த நான், கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு பாடு அனுமதிக்கப்படும் பொழுது, பாடுகளின் பாதையில் கிறிஸ்து என்னை நடத்தும் பொழுது, என் ஓட்டத்தை நான் கவனமாய் பார்க்கிறேன். அந்த பாடுகளிலே நான் ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறேன், தேவனிடத்தில் கிட்டி சேர்வது எப்படி. அப்ப பாடுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் நமக்கு பாடு கொடுக்கலன்னு வச்சுங்களேன், நம்ம எப்படி போவோம்? வழி தப்பி சிதறி அலைந்தும் அப்படிதான் இருக்கும். பாடு, கிறிஸ்துவினால் அனுமதிக்கிற பாடு என்னை அவரோடு ஐக்கியப்பட வைக்கிறது, அவரோடு பங்காளியாய் என்னை மாற்றுகிறது. இன்னும் 1 பேதுரு 4:2 வாசிங்க. ம் 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 ஆமென். பாவங்களை விட்டு ஓய பண்ணுகிறது கிறிஸ்துவின் பாடு. ஒருவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஒரு பாவத்தை, சில சிக்ஷைகளை, சில காரியங்களை தேவன் அனுமதிக்கும் போது அந்த பாடுகளை குறித்து, அந்த பாவத்தை குறித்து ஒரு வெறுப்பை தேவன் கட்டளையிடுகிறான். அப்போ மரித்து பாவத்துக்கு நீங்களாக்கி மரித்திருக்கிறான் என்று அர்த்தம். மரித்தவன் எப்படி இருப்பான்? என்ன பண்ணாலும் தெரியாது. ஒரு மரித்து கிடக்கிற ஒரு மனுஷனை பார்த்து, கொஞ்ச நேரம் ஆகிடுச்சு, ரொம்ப ஸ்மெல்லா இருக்குது, கொஞ்சம் கை தூக்குங்க, ஸ்ப்ரே அடிக்கணும் சொல்ல முடியுமா? அப்படியே சொன்னாலும் தூக்குவானா? அல்லது அந்த டைம் வந்துருச்சு, எடுக்க போற டைம் வந்துருச்சு, இங்கிருந்து இந்த இதுலேருந்து ஃப்ரீசர்லேருந்து பாக்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், கொஞ்சம் எழுந்து போங்க, நான் போவேனா? அப்படிதான் இது வந்து கேட்கறது கொஞ்சம் நகைச்சுவை மாதிரி இருக்கும். நல்ல அதனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளுங்க. அப்படிதான் நாம் பாவத்துக்கு மரிக்க வேண்டும், அப்படித்தான் உலகத்தின் காரியங்களுக்கு மரிக்க வேண்டும். மறுபடி போகக்கூடாது. அவன் செத்ததுதான், பாவங்களுக்கு செத்து பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் பாடுபட்டவன். கையை தூக்குனா தூக்க மாட்டான். அது மாதிரிதான் யாராவது உன்னை இதை செய்யக்கூடாது, ஏன்னா நான் கிறிஸ்துவினாலே மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், என்னால் ஐ கான்ட் டு திஸ், என்னால் செய்ய முடியாது. எப்படி ஒரு மரித்தவன், அதுக்கு தான் அந்த உதாரணம் சொன்னேன், மரித்தான் அவ்வளவுதான், அதற்கு பிற்பாடு அவரிடத்தில் ஒரு கிரியும் வெளிப்பட முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் கொஞ்சம் குறை எல்லாரும் சங்கீதம் படிப்போம். நாம் படிப்பது சங்கீதம், நடப்பது சாலமோன். சாலமோன் என்ன பண்ணா? என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் வைக்க அதை தடை பண்ணவில்லை. படிக்கிறது என்னது? சங்கீதம், தாவீதினுடைய சங்கீதம் அல்லது சங்கீதம். 150 சங்கீதம் படிக்கிறோம். சில டைம் டேபிள் போட்டு படிக்கிறோம். ஒரு நாளைக்கு 5-30 நாளைக்கு 150 சங்கீதத்தை முடிக்கிறோம். ஆனால் நடக்கிறது எப்படி? சாலமோனை போல. படிப்பது தாவீதின் சங்கீதம் அல்லது சங்கீதம், நடக்கிறது சாலமோனை போல. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அதற்கு தடை பண்ணவில்லை. அப்போ முதலாவது பாடு தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதற்கு அனுமதிக்கிறார் என்றால், கிறிஸ்துவுக்கூட உடன் பங்காளியாய் இருக்கும்படி, கிறிஸ்துவோடு பங்கடையும்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை அனுமதிக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் அனுமதிக்கிற பாடுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? அவரோடு அப்பதான் எனக்கு பங்கு கிடைக்குது. பங்காளின்னு என்ன? இவர் தான் என் பங்காளின்னு என்ன அர்த்தம்? 1 ஏக்கர் இருக்குன்னா பாதி பாதி, அவருக்கு பாதி இவருக்கு பாதி, ஈக்குவலா கிடைக்கும். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்ன ஆண்டவர் ஜெயம் கொள்கிறவனுக்கு என்ன சொல்றார்? அவனுக்கு ஒரு சேர் போடுவேன்னு சொல்றாரா? என்னோடு கூட பங்காளி. ஏன் கூட வைக்கிறார்? என் பங்காளி. அப்போ கிறிஸ்துவினால் அனுமதிக்கிற பாடு அல்லது கிறிஸ்துவினால் நடத்தப்படுகிற பாடு என்னை யாராக மாற்றுகிறது என்றால் பங்காளியாய் மாற்றுகிறது. 2வது,
வாசிங்கள் ரோமர் 8:29. ம் 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 ஆமென். இரண்டாவது, கிறிஸ்துவை போல நம்மை உருவாக்குவதற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில பாடுகளை எப்பொழுதும் அனுமதித்துக் கொண்டே இருக்க மாட்டார். அதையும் புரிஞ்சுக்குங்க, அதையும் நான் சொல்லிடணும். எப்பொழுதும் அவர் கடிந்து கொள்ளார் என்று இருக்குது. அப்படி எப்பொழுதும் நமக்கு பாடுகளை கொடுக்க மாட்டார். சிலவற்றை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புவார். அந்த காரியத்தை நாம் கற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த உபத்திரத்தை விலக்கி விடுவார். பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும். பிற்பாடு உண்டாகிற ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய இஷ்டத்தின்படி செலவழிக்க மாட்டோம். ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்போம். அதுதான் பாடுகளிலிருந்து கற்றுக்கொண்ட லெசன் நமக்கு. அதற்கு முன்பு நாம் எப்படியும் இருந்திருக்கிறோம். இங்கே பார்க்கிறோம், கிறிஸ்துவை போல நம்மை உருவாக்குவதற்கு பாடுகளை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இதற்கு நல்ல எக்ஸாம்பிள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிங்கள், எபிரேயர், நமக்கு தெரிந்த வசனம் தான். எபிரேயர் 5:8 வாசிங்க. போதும், நிறுத்துங்க. அவர் ஏற்கனவே குமாரன் தான். இவர் என்னுடைய வெறும் குமாரன் கூட இல்லை. நம்மள குமாரன் சொல்லலாம், நம்முடைய பிள்ளைகள் சொல்லலாம். ஆண்டவரை குறித்து சொல்லப்படும், இவர் என்னுடைய நேசகுமாரன், பிரியமானவன். 5 பிள்ளை இருக்கிறது என்றால் அதிலே ஒரு பிள்ளை நமக்கு பிரியமா இருக்கும். அந்த பிள்ளையை தான் பார்த்து நேசகுமாரன். அப்படி யோசிப்பு காணப்பட்டான் யாக்கோபுக்கு. அப்படி போல இங்க சொல்லப்பட்டு அவர் நேசகுமாரன். அப்படி இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கணும் நமக்கு. அதற்கு முன் இயேசு கீழ்ப்படிலையா? கீழ்ப்படிஞ்சார் தானே. ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனேயே மேலே தேவ சத்தம் வருது, இவருடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று. அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் கீழ்ப்படிலையா? கீழ்ப்படிந்தார். கீழ் வரும் வசனங்களை வாசிங்கள். அவர் மாம்சத்திருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணி என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் எங்க பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினார்? சொல்லுங்க, எங்க பண்ணாரு? கெத்செமனே தோட்டத்திலே பலத்த சத்தத்தோடு பண்ணினார். என்ன பண்ணார் தெரியுமா? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். நன்றாய் கவனிங்கள் இந்த வார்த்தையை. அவர் நீங்கும்படி விரும்புகிறார். ஆனால் அப்படி ஜெபித்த பிற்பாடு தேவ சித்தம் அவருக்கு காண்பிக்கப்படுகிறது. இதுலதான் கடந்து போகணும். அந்த நேரத்தில் அந்த காரியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து படப்போகிற பாடுகள் உண்டு. பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அதை தட்டிவிட அவருக்கு அதிகாரம் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது, இயேசுவின் தோளின் மேல் இருந்தது. வேண்டாம் என்ற விட்டு விடுவார். ஆகிலும் தன்னை முழுமையாக அந்த பாடுகளுக்கு தன்னை, இது நம்மள மூளை அறிவினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. என்னாண்டவரே, பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு என்று பார்க்கிறோம். அப்ப தன்னை பிதாவின் சித்தத்திற்கு அங்கே ஒப்பு கொடுக்கிறார். உங்களில் அநேக இடத்திலே, உங்களில் மாத்திரமல்ல உலகெங்கும் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அநேக காரியங்களை விரும்புகிறதை பார்க்கிறோம். என்னதுமா, நான் போவேன் பரலோகத்திற்கு, அங்க என்ன வீதி இருக்குது? கோல்டு ரோடு இருக்குது, எனக்காக கட்டப்பட்டது இருக்குது. எல்லாமே உண்மைதான், இல்லைன்னே சொல்ல. நான் போய் அவரை பார்ப்பேன், இவரை பார்ப்பேன் அப்படிலாம் சொல்றோம். ஆனா சத்ரு எப்படி ஒரு தந்திரமா அந்த காரியத்தை அப்படியே ஃபேடாக்கி வச்சிருக்கிறான்னு பாருங்க. எதை நம்ம விரும்ப மாட்டோம் தெரியுமா? அல்லது கவனத்தையும் செலுத்த மாட்டோம். பொன் வீதி இருக்குன்னு பாடுவோம், அங்க அன்பரோடு இருப்பன் பாடுவோம், பரிசுத்தர் கூட்ட நடுவில் அதெல்லாம் பாடுவோம். ஆனா எதை நம்ம அவ்வளவா மேலோட்டமா பார்த்துக்கிறதுனா, உம்மை போல் என்னை மாற்றும் என்கிற காரியத்தை எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, இந்த பூமியிலே உம்மை போல, கிறிஸ்துவை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னை காண்கிறவர்கள் பவுல் சொல்லுகிறது போல, நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் இதை விரும்புகிறோம்? எத்தனை பேர் இதற்காக ஜெபித்து இருக்கிறோம்?
இன்க்ளூடிங் மீ. நம்ம ஜெபிக்க, ஆண்டவரே என்னை எப்படியாவது பரலோகம் எடுத்துக்கொள்ள, கண்டிப்பா எடுத்துக்கொள்ளு, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அந்த பரலோகத்தில் எங்க மூலையில ஒரு இடம் கொடுத்தாங்க. சிலர் அப்படி சொல்றாங்க, ரொம்ப தாழ்மையா அங்க போய் பார்த்தா தான் தெரியும், ஐயோ தப்பா ஜெபம் பண்ணிட்டு அங்கதான் தெரியும். ஆண்டவரே என்னை ஒரு மூலையில வச்சிருந்தாலும் பரவாயில்ல. அவங்க சொல்றது ஜெபம். அப்படி ஜெபிக்க கூடாது. முதல்ல உமக்கு சுத்தமான இடத்துல என்னை வையும் ஆண்டவர், அப்படி ஜெபிக்கலாம். எனக்கு ஒரு மூலையில கொடு. வனாந்தரத்தில் செத்தால் தேவலைன்னு சொன்னா எங்க செத்தான்? வனாந்தரத்திலே செத்து போகணும். அப்படி ஜெபிக்க கூடாது. சில ஜெபங்களை நம்ம ஏறெடுக்க கூடாது. இங்கே பார்க்கிறோம், கிறிஸ்துவை போல நம்மை மாற்ற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை அனுமதிக்கிறதை பார். கலாத்தியர் 6:17 வாசிங்க. உண்டாக்காதிருப்பானாக. ஆமென். இதை வாஞ்சிக்கணும். ஆண்டவரே கிறிஸ்துவின் அச்சு அடையாளம் தெரியல உங்களுக்கு? ஒரு களிமண்ணை ஒரு அச்சில போட்டு அதை மூடி எடுத்தானா அது உள்ள என்ன இருக்கோ அது அப்படியே வரும். அந்த அச்சில் அப்படியே வரும், அந்த களிமண்ணில் அப்படியே வரும். அதான் கிறிஸ்துவின் அச்சு அடையாளம். அப்படின்னா எதை காண்பிக்கிறது என்றால், கிறிஸ்துவின் நடக்கையும் அவருடைய மாதிரியும். எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் எப்படி நடந்தார், தம்மை துப்பினவனுக்கு என்ன பண்ணார், தம்முடைய தாடியை பிடுங்கினவனுக்கு என்ன பண்ணார், காரணம் இல்லாமல் அறைந்தவனோடு எப்படி இடைப்பட்டார், நமக்கு என்ன சொன்னார், சீஷருடைய கால்களை இவர் கழுவினாரா அல்லது சீஷர்கள் இவர் காலை கழுவினார்களா? இப்படி ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நடந்த அவர் வைத்திருக்கிற எக்ஸாம்பிள் நம்ம ஆராய்ந்து பார்த்து, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை, கிறிஸ்துவை போல என்னை மாற்றும். இது ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். ஆனா முடியாததில்லை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வாசம் பண்ணுவார் என்றால், பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசை உங்களுக்கு அனுப்புவார் என்றால், நீங்கள் ஆவியில் நிறைந்திருப்பீர்கள் என்றால் இது சாத்தியமாகும். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சாத்தியம் இல்லாத காரியத்திலே வேதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கவே மாட்டார். சும்மா கொடுப்போம் அப்படியெல்லாம் இல்லை, சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அப்படி கிடையாது. செய்ய முடியும் என்கிறத தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம எப்படி ட்ரை பண்ணோம்னா, நம்ம மாம்சத்தின் பலத்தினால் நம்ம ட்ரை பண்ணி தோல்வி அடைந்த உடனே அடுத்தது நாம் சொல்லுகிற சாக்குன்னா, இப்படி தான் இருக்க முடியும் பிரதர், அப்படிலாம் முடியாது பிரதர், அல்லது இப்படி தான் இருக்க முடியும் சிஸ்டர், அப்படிலாம் இருக்க முடியாது சிஸ்டர், நமக்கு நாமே சொல்லிக்கிறது. ஆனால் ஆவியானவருக்கு ஒவ்வொரு நாளும் எந்த காரியத்தில், நான் ஏற்கனவே சொன்னது போல, பவுன்சர் பால்ல ஒருத்தன் வீக்கா இருந்தா அதையே போடு, எது வீக்கா இருக்கோ அதையே தேவ சமூகத்தில் சொல்லி ஜெபி. ஆண்டவரே நான் கோவப்பட்டு விடுகிறேன், ஆண்டவரே நான் ஆத்திரப்பட்டு விடுகிறேன், என்னை மாற்றும் ஆண்டவரே, உம்மை அடித்தவனோடும் நீர் சாந்தமாய், நான் தகாததை பேசினது உண்டானால் நீ அடித்திருக்கலாம், நான் தகுதியானதை பேசினேன், ஏன் என்னை அடிக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே, எனக்கு எக்ஸாம்பிளை வைத்திருக்கிறீர் அல்லவா, அதை கற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாராம். நம்முடைய ஆவியின் பலன் எனக்கு. இரண்டாவது, ஆண்டவர் எதற்கு பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால், கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுவதற்கு. மூன்றாவது, ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை தேவன் அனுமதிக்கிறார் என்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 27 22 மிட்பகுதி வாசிங்க. நடுல இருந்து வாசிங்க, 22 நடுல. கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. மூன்றாவது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில தேவன் பாடுகளை அல்லது உபத்திரவத்தை அனுமதிக்கிறார் என்றால், பிறருக்கு நாம் ஆறுதலாய் இருக்கும்படி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நமக்கு கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை, அது ஆப்ரேஷன் பண்றதுக்கு நமக்கு பயமா இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனா அதை குறித்து நல்ல எல்லா இடத்துலையும் பார்த்து நல்ல ஒரு இடத்தை நம்ம செலக்ட் பண்ணி ஒரு இருதயத்தில் ஒரு தைரியத்தை படுத்திக்கொண்டு அந்த ஆப்ரேஷனை செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேதத்தை பார்க்குறோம், நல்ல பளிச்சுன்னு வார்த்தைகள்லாம் தெரியுது. இப்போ நன்றா கவனிங்கள், இதே இன்னொருத்தர் வராங்க, எனக்கு கொஞ்சம் கண்ணில் பிரச்சனையா இருக்குது, என்னால் சரியா படிக்க முடியலன்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ரெக்கமெண்டேஷனாக மாறிடுவோம். ஸோ அந்த இடத்துக்கு போங்க, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, அது ஜஸ்ட் ஈஸி. ஆனால் முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், பயந்து ஐயோ எப்படி நான் அதற்கு போவேன், பார்வை போய்விடுமோ, அப்படிலாம் நம்ம பயப்படும் இல்லையா.
ஆனா ஆஃப்டர் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் சக்சஸா முடிஞ்சு நல்லா நமக்கு வேத வசனம் தெளிவா தெரியுதுன்னா, மற்றவர்களுக்கு நம்மை ஆறுதலாய், எந்த காரியத்திற்கு பயந்து இருக்கிறோமோ அந்த காரியத்திற்கு யார் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு. ஏன் அப்படி நாம் மாறிடுவோம் என்றால், தேவன் நம்மை அந்த பாதின் வழியாய் நடத்திட்டார். இப்ப நமக்கு தைரியம் உண்டு, நம்பிக்கை உண்டு, இப்படிதான் இதனுடைய காரியங்கள் முடியும் என்கிற தைரியம் நமக்கு வருகிறது. அப்போ மற்றவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும்படி தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே பாடுகளை அனுமதிக்கிறார். இங்கே பார்க்கிறோம், பவுல் எஸ்கேப் ஆவதற்கு வழியே இல்லை. அப்படி எஸ்கேப் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா, மாலுமி பவுலுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி தேவன் காரியங்களை மாத்தி இருப்பார். ஆனா அவன் கடைசி வரைக்கும் செவி கொடுக்கவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, பவுலின் வார்த்தையை பார்க்கிலும் மாலுமினுடைய வார்த்தைகளை தான் அவன் நம்பினான். இவனுடைய வார்த்தை நம்பும்படி அந்த இடத்துல தேவன் தடை உண்டாக்குகிறார். ஏனென்றால் அதற்குள்ளாகத்தான் நீ கடந்து போக வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம டூர் போகும்போது இங்கிருந்து ஒரு 300 கிலோமீட்டர் டூர் போறோம்னு வச்சுங்களேன். நம்ம ரைட் சைடு பஸ்ஸில் உட்காந்துட்டு போறோம், பஸ்ஸில் ரைட் சைடு உட்காந்துட்டு போறோம். ஆண்டவர் போகும்போது சொல்றாரு, இந்த பஸ் கொஞ்சம் தூரம் போகும். பவுலுக்கு அப்படிதான் சொல்றாரு, இந்த பஸ் கொஞ்சம் தூரம் போகும், ஒரு 150 கிலோமீட்டர்ல மட்டும் நீ உட்காந்துருக்கல, அந்த சைடு ஒரு மரத்துல மோதும், ஆனா நீ சாக மாட்ட அப்படின்னு சொன்னா அந்த பஸ்ல உட்காருமா? பவுல் உட்கார்ந்துருவார். நீ கப்பர் சேதமே இல்லாமல் உனக்கு ஜீவன் சேதம் வராதுன்னு அந்த தான் போறாரு. கடைசியில் எப்படி நம்ம கரை பிடிச்சி வர்றாரு? ஒரே ஒரு பலகையை பிடிச்சின்னு கரை வெளியே. ஒரு ராப்பகல் முழுவதும் பார்க்குறோம். பக்கெட்டுக்குள்ளேயே 5 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் உட்கார முடியாது. ஏன்? குளிர். அல்லது குளத்துல ஒரு 5 நிமிஷம் இருக்கு, குளிர், பயங்கர குளிர். ஒரு அந்த வார்த்தையை கவனிங்க, ரா பகல். பகல் ராவில் பகல்லாம் ஒரு வேளை வெயில் அடிச்சா கூட அதை தாங்கிட்டு நைட்டில் இது பண்ணலான்னு. இது ஆரம்பமே ராத்திரி தான், இருட்டில் தண்ணியில் ஒன்றுமே தெரியாது. ஒரு ரா பகல் முழுவதும் கடலிலே போக்கினேன். வெளியே வரும் பொழுது ஒரு பலகையை பிடித்து கொண்டு வருகிறான். நாம் என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே, உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை விட்டு கொடுத்து உம்முடைய ஊழியத்தை செய்ய வந்த எனக்கு நீர் தருகிற பரிசு தானோ, இதோடு போதும் ஆண்டவரே, என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். இப்படிதான் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் பவுல் ஏன் சொல்லவேன் என்றால், அவனை குறித்து வைத்திருக்கிற மேன்மையை, இதற்கு பிற்பாடு இருக்கிற மேன்மையை பவுல் உணர்ந்து கொண்டபடினால அந்த பாடுகளின் மத்தியிலும் அந்த கட்டையை பிடித்து கரையேறின பின்பும் அவன் ராயனுக்கு முன்பாக போய் நிற்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவே தேவன் என்று அவன் அறிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்போ பிறருக்கு முதலாவது அவன் யாருக்கு ஆறுதலா இருந்தான் என்றால், அந்த கப்பலிலே இருந்தவர்களை ஆறுதல் படுத்தினான். அவர்களுக்கெல்லாம் மரண பயம், அவர்களை ஆறுதல் படுத்துகிறான். அவர்களுக்கு அவன் பிரயோஜனம் உள்ளவனாய் இருந்தான். அங்கு ரோமாபுரிக்கு போகிறான், அங்கே ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான அநேக தேவன் காரியங்களை அங்கே நடப்பிக்கிறதை பார்க்கும். மற்றவர்களுக்கு, புறஜாதிகளுக்கு அவன் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாற்றப்படுகிறான், அவன் தன்னை விட்டு கொடுத்தபடினாலே. மூன்றாவது காரியம் என்னவென்றால், பிறருக்கு நாம் ஆறுதலாய் இருக்கும்படி அல்லது அவர்களுடைய வேதனைகளை நாம் உள்வாங்கி அதற்கு ஏற்றபடி அவர்களை நடத்தும்படிக்கு நாம் திராணி உள்ளவர்களை ஆக்கும்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை அனுமதிக்கிறான். நான்காவதாக ஒரு காரியம் 28:3 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28:3. ஆமென். நான்காவது காரியம் இங்கே பார்க்க, இந்த சம்பவம் நமக்கு எல்லாம், நான் ஏன் அடுத்தடுத்து போயிட்டு இருக்கேன்னா, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். தெரிஞ்ச சம்பவத்தை சொல்லி டைம் இழுக்க விரும்பல. தெரியும், பவுலும் மற்றவர்களும் சேர்ந்து அந்த குளிருக்காக, அந்த குளிரை ஆற்றும்படியாக சரீரத்தில் கொஞ்சம் சூடு உண்டாக்கும்படி விறகுகளை போட்டு போடும்போது அநேகர் விறகுகளை எடுத்தார்கள். அதில் என்ன பண்ண வரல? சர்ப்பம் வரல. ஆனால் விசேஷமாக பவுல் எடுக்கும்போது வருது.
இதுதான் நமக்கும் கேள்வி. ஆண்டவரே, நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க ஆண்டவரே, ஏன் நான் கை வைக்கும் போது தான் எனக்கு அப்படி ஆகுது? உன்னை குறித்து தேவ திட்டம் விசேஷமானது. ஹல்லேலூயா. மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க ஆண்டவரே, நான் எடுக்கும்போது தான் சர்ப்பம் வருது, நான் எடுக்கும்போது அது எனக்கு வேதனையாய் முடியுது. நான்காவது, எதற்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை அனுபவி, விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாக நம்மை மாற்றும்படி. சாதாரண விசுவாசம் அல்ல, வல்லவர்களாய் மாற்றும்படி. ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ஒருத்தனை லாரி இடிச்சு அவன் அசையாம இருக்கிறான்னு வச்சுங்க. ஒரு லாரி இடிச்சிடுச்சு அவனை, ஆனா அவன் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறான். அடுத்தது சைக்கிள் இடிக்குது. அப்ப அவன் என்ன சொல்லுவான்? நாங்கெல்லாம் லாரியே பார்த்தால், அதுதான் பவுலுடைய வாழ்க்கை. நமக்கு புரியறதுக்காக ஈஸியா சொல்றேன். நாங்கெல்லாம் லாரியே பார்த்தால், சைக்கிள் அவன் தள்ளி விட்டுருவான, ஒண்ணுமே இல்லை. புயலிலே புயல் அடித்து கப்பலே துண்டு துண்டா போயிட்டு கட்டையை பிடிச்சிட்டு வந்தாலும் இந்த சின்ன பூச்சின்னு சொல்றான் பாருங்க. அதனாலதான் பவுலுக்கு கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா, அது பூச்சி மாதிரி தெரியுது. பூச்சி என்ன பண்ணலாம்? ஒரே மிதி தான், மிதிச்சிடலாம். அந்த பூச்சியை அவன் உதறி போட்டான். நம்ம அதை எப்படி பார்க்கிறோம்? சர்ப்பமா பார்க்கிறோம். ஏன்னா நம்ம அந்த அனுபவத்திற்குள் வடல. எந்த அனுபவம்? புயலை நம்ம பார்க்கல, கப்பல்ல போய் சேதமடைஞ்சு இப்படி தப்பிச்சு வரல. ஆனா தேவன் அவனை முன்னாக அப்படிப்பட்ட பாதையின் வழியாக நடத்தினபடினால இதை பார்க்கணும். இது ஒரு பூச்சி, உதறி போடுறான். மத்தேயுவில் ஆண்டவர் சொல்லுவார் அல்லவா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்தும் போது எவனாகி தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு பாம்பை கொடுப்பானா அல்லது தேளை கொடுப்பானா? ஆனா இங்க ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? அப்ப பவுலுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனா பவுல் ஏற்கனவே அவன் புயலில் அடிபட்டு திடப்பட்டபடினால, ஆண்டவரே என்ன இது சர்ப்பம் என்று சொல்லவில்லை. என்ன அவன் நினைச்சா தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், புயலே இது, பவுலே இது நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற? இது சர்ப்பம் அல்ல. ஏனென்றால் உலக தாய் தகப்பன் சொல்ற, தன்னிடத்தில் அப்பத்தை கேட்டால் சர்ப்பத்தையோ மீனையோ கேட்டால் பாம்பை கொடுப்பானா? இது பாம்பல்ல பவுலே, இங்கு அநேக மீன்கள் உண்டு. ஹல்லேலூயா. அநேக ஆத்துமாக்கள் உண்டு அந்த பட்டணத்திலே. அது சத்துருவானவன் தடுக்கும்படி சர்ப்பமாக இது பண்ணுறான். அது சர்ப்பம் அல்ல, இங்கு அநேக மீன்கள் உண்டு. ஆண்டவர் காண்பு மீன்கள் உண்டு. ஆண்டவர் அதை புரிய வைக்கிறார். பாடுகளிலோடு தான் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நமக்கு சில காரியங்கள்லாம் நீங்க அநேக காரியங்கள் லிஸ்ட் போட்டு பாருங்க. நீங்க சந்தோஷமாய் இருக்கும்போது கற்றுக்கொண்டதை பார்க்கிலும் உபத்திரத்தின் நடுவிலே கற்றுக்கொண்டது உங்கள் இருதயத்திலே எழுதப்பட்டது போல இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு உபத்திரத்தில் போனாதான் தெரியும், ஒரு காலில் அடிபட்டாதான் தெரியும், தலைவலி வந்தாதான் தெரியும், ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாதான் சிலருக்கு தெரியும். சில வேதனைகளை அனுபவித்த பிற்பாடு நாம் கற்றுக்கொண்டுகிற லெசன் நம்முடைய வாழ்க்கைக்கு அது பாடமாக அமையும். 4 காரியங்களை பார்த்தோம். 5வது காரியத்தை, இதற்கு தலைப்பு நான் எழுதலை. ஏன் எழுதலை தெரியுமா? நீங்களே எப்படி வேணாலும் எழுதிங்க அதை, அப்படின்னு உங்களுக்கு ஹோம் ஒர்க் முடியும். சரி, 5வது வாசிங்கள், நாம் சொல்லி முடிக்கலாம். 28:4-6 அப்போஸ்தலர் 28:4-6. இந்த மனுஷன், நல்ல வார்த்தையை கவனிங்க, இந்த மனுஷன் கொலைபாதகன். சந்தேகமே இல்லை, டவுட்டே கிடையாது. 100% சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க பாருங்க. இந்த மனுஷன் அவன் கொலைபாதகனா? இல்லை. அவர்கள் இந்த மனுஷன் அவன் பவுலோட பிரயாணம் பண்ணவர்கள் தான் தெரியும் எத்தனை கரிசனையாய் நீங்க அப்பம் சாப்பிடுங்க, உங்களுக்கு உயிர் சேதம் வராது, அப்படியெல்லாம் ஆறுதல் படுத்தின அவனை பார்த்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வார்த்தையை சொல்லுகிறார்கள். இந்த மனுஷன் கொலைபாதகன், சந்தேகமே இல்லை. தப்பி வந்திருந்தும் ஆமே, நீங்க தங்களுக்குள்ளே சொல்லு. அப்போ 5வது காரியம் என்னவென்றால், நம்மேல்
குற்றம் சாட்டின போதும், ஜனங்கள் எல்லாரும் அவனை குற்றம் சாட்டின போதும், இன்னும் பின் ஒரு 6ஆம் வசனத்தை வாசிருங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம். நெடுநேரமாய், லாங் டைம், நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டு வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவன் தேவன் என்று முதல்ல இகழ்ந்தார்கள், குற்றப்படுத்தினார்கள். இவன் கொலைகாரன், பாதகன், கொலைபாதகன் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தை பவுலை அசைக்கவில்லை. நல்லா கவனிங்க. உபத்திரம் நமக்குள்ள என்ன பண்ணோம்? நம்மை குறித்து தவறாய் சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நம்முடைய இருதயம் அசைக்காது. இரண்டாவது, இவன் தேவன் என்று சொல்லிக் புகழுகிறது. புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் நம்மை அசைக்காது. புகழ்ச்சி அப்படியே துள்ளி குதிக்கிறது, இகழ்ச்சி சோர்ந்து போய் மூளையில படுகிறது, ஆகாது. அது எங்கே கற்றுக் கொடுக்கிறார் நடத்துமா? உபத்திரவத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் பாடுகளிலே தேவன் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மெச்சூர்டு பர்சனாக ஒரு மனுஷனை மாற்றுவது எது என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற உபத்திரவம். நாமே பாவம் செய்து வருகிற உபத்திரவத்தை நான் சொல்லவில்லை. ஒரு இடத்துல போறோம், ஒரு பொருளை எடுத்துக்கிறோம், நம்ம தூக்கி உள்ள போடுறாங்க, அது இல்லை. அது கிறிஸ்துவின் நிமித்தம் வருது. தேவனால் அனுமதிக்கப்படுகிற பாடு நம்ம என்னவாக மாற்றுகிறது? மெச்சூர்டு பர்சனாக மாற்றுகிறது. அப்படி மெச்சூர்டு ஆனவர் பவுல் சொல்லுகிறான். பிலிப்பியர் 4:12 வாசிங்க, முடிச்சிடலாம். 4:12. ம் 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 நல்லா அந்த போதிக்கப்பட்டேன், அதுதான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். கர்த்தராலே நான் போதிக்கப்பட்டேன். என்னத்துக்கெல்லாம் பவுலே நீ போதிக்கப்பட்டாய்? நான் தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும். அநேகருக்கு தாழ்ந்திருக்க தெரியாது. என்ன தெரியும்? வாழ்ந்திருக்க தெரியும், தாழ்ந்திருக்க தெரியாது. ஏதாவது ஒரு கொஞ்சம் வந்துட்டாக்க என்ன பண்ணுவாங்க? எப்படி ஆடுறான் பாரு, மற்றவங்க சொல்ற மாதிரி நடந்துக்குவாங்க. அப்ப தாழ்ந்திருக்குது. பவுல் முதல்ல எடுத்து, அதை நான் நல்லா கவனிச்சு அந்த வார்த்தைகளை. பவுல் முதல்ல எதை சொல்ற? வாழ்ந்திருக்க தெரியும். அப்படி ஆரம்பிக்கல பாருங்களா அந்த வசனம். தாழ்ந்திருக்கவும். ரெண்டாவது அப்ப அந்த தாழ்மையை கற்றுக்கொண்டவன் தேவனால உயர்த்தப்படும் பொழுது நிதானமா இருப்பான். நிறைகுடம். இன்னைக்கு தழும்புறதுக்கு காரணம் குறை கொஞ்சம் இருந்தது. நிறைகுடம் தழும்பாது. நான் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன். அதாவது கற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் பொழுது அதை ஒருவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை கற்றுக் கொடுக்கும் போது என் செவியை கவனிக்க செய்கிறார். அதற்கு என்னை விட்டு கொடுக்கும்படி தேவன் எனக்கு தயை பாராட்டுகிறார். அப்போ தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு வருகிற உபத்திரவம் எனக்கு போதிக்கிறது. அப்போ இந்த காலவெளியில், இந்த நாளிலே தேவனை நோக்கி நாம் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம் உண்டு. தேவனே, நீர் அனுமதிக்கிற காரியங்களை நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். ஆண்டவர் நம்ம சும்மா துன்பத்தில் போட்டு வாட்ட மாட்டார். சும்மா உட்காந்துருக்காரு, அது வேலை இல்லாத செய்கிறார் அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லது வேணுமனே பண்றாரு, அப்படி அல்ல. அவர் ரீசன் இல்லாம ஒன்றையும் செய்ய மாட்டார். கடல் மேல் நடந்தாலும் அதற்கு ஒரு ரீசன் உண்டு. சும்மா என்கிட்ட வல்லமை இருக்குது, நான் கடல்ல நடக்கிறேன் பாரு, அப்படியே சொன்னார் ஆண்டவர். இல்லை இல்லை, சீஷர்கள் அங்க கஷ்டப்படுறாங்க, நடு கடல்ல தத்தளிக்கிறாங்க, தண்டு வலிக்கிறத கஷ்டப்பட்ட படினால்தான் ஆண்டவர் கடல் மேல வந்தார். ஒரு ரீசன் உண்டு. ஏன் கடல் மேல் நடந்தார் யோபுல இருக்கு, தேடி வாசி. ஏன் தேவன் கடல் மேல் நடந்தார் என்கிற வார்த்தை யோபின் புஸ்தகத்தில் இருக்கிறது. நீங்கள் அதை தேடி வாசித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்ல விரும்புகிறேன்? தேவையில்லாமல் ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு பர்பஸ் இல்லாமல் தேவையும் ஒன்றையும் அனுமதிக்க மாட்டார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி கடைசியாக நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். வாசிங்கள் 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது.
ம் ஆமென். இங்கே இந்த வசனத்தை வாசிக்காதவங்க இருக்க மாட்டீங்க அநேகமா. எத்தனையோ முறை நம்ம இந்த வாசித்து இருக்கிறோம். அது முதல் வார்த்தை மட்டும் ஒரு முறை வாசிங்க பிரதர், போதும். பொண்ணு எப்படியா நெருப்புல போட்டு அது அழிந்து போகுமா? அப்ப ஏன் அப்படி எழுதியிருக்கு? பொண்ணை நெருப்புல போட்டு அழிந்து போகுமா? என்ன ஆரம்பத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? அது சுத்திகரிக்கப்படுதுன்னு பார்த்தோம். இன்னும் பொண்ணோட வேல்யூ கூடுகிறதுன்னு போகும். ஆனா பேதுரு சொல்லும் போது சொல்ல அழிந்து போகிற பொன் அப்படின்னு இருக்கா. ஏன் அப்படி சொல்றாரு? அது நெருப்புல போட்ட உடனே அப்படி போகலையே. அப்ப ஏன் அழிந்து போகிற பொன் என்று எழுதப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க. சேர்க்கல. காண்கிறவைகள் எல்லாம் அழிந்து போகும், காணாதவை ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா இன்னும் கொஞ்சம் க்ளோஸர் ஆவாங்க. தேவன் ஒருவனை பார்த்து சொல்ல, இவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன். அப்படி என்ன அர்த்தம்? கிட்ட. அப்ப கிட்ட வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம். பொண்ணே அழிந்து, அதுதான் பூமியில போச்சாலும் இல்லையே, உள்ளதானே இருக்கு. அது அழியாததுனால வெளியே எடுத்துட்டு வரோம். அழிஞ்சு போயிருந்தா பூமியிலிருந்து எடுத்துட்டு வர முடியாதுல்ல. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் கவனிங்க, அழிந்து போகிற பொன் அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கும் விசுவாசம். அப்ப ரெண்டு பொருள் ஆண்டவர் நமக்கு கண் முன் நிறுத்துறார். ஒன்று என்னது? கோல்டு, இன்னொன்று ஃபெய்த். இந்த ரெண்டுத்துல வச்சு கோல்டு குறித்து சொல்லும் போது என்ன சொல்ற? அழிந்து போகிற பொன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை பார்க்கிலும் விலையேறப்பட்டது அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த பொண்ணுக்கு ஒரு கிரயம் உண்டு. அது வாங்கக்கூடிய அளவில் கிரயம் உண்டு. விசுவாசத்திற்கு ஒரு கிரயம் உண்டு. அது என்ன கிரயம்? ஆண்டவருடைய ஜீவன் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த பொன் அழிந்து போகுன்னா இதுக்கு ஒரு வேல்யூ உண்டுப்பா. இந்த கோல்டுக்கு ஒரு வேல்யூ உண்டு. 1.25 லட்சம் சொல்லுவான், அதுதான் அதனுடைய வேல்யூ. ஆனா ஃபெய்த், என்னில் விசுவாசத்தை துவக்குவதற்கு என் தேவன் கொடுத்த கிரயம் அவருடைய ஜீவன். ஹல்லேலூயா. இதை மனதில் வைத்துதான் நமக்கு முன் இருந்த சந்ததி, நமக்கு முன்னோர்கள், கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் தூக்கி போட்டான். ஏன்? எனக்கு உள்ள வெளியேறப்பட்ட விசுவாசம் இருக்கிறது, எனக்கு வெளியே வேண்டாம். உங்களெல்லாம் தூக்கி போன்னு நான் சொல்லல. இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்குங்க. போறான், கையில போட்டுருக்கிறோம், நம்ம பாக்குறோம். ஜபம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர் உணர்த்தினே, ஆண்டவரே அப்படி சொன்னா, ஏப்பா உனக்குள்ள நான் விலையேறப்பட்டதை வச்சுக்கிறேன். இது அழிந்து போகிற பொன் அல்லவா, உனக்குள் விலையேறப்பட்டது. அப்போ நம்ம அது மேல நம்முடைய நாட்டம் வருகிறதா? நீங்க வீட்டுல வச்சிருந்தா அது கவலை இல்லை, நான் அதை பத்தி சொல்லல. அதன் மேல நாட்டம் போதில்லை. அப்ப சொல்ற ஆண்டவர், விலையேறப்பட்டதை உனக்குள் விசுவாசத்தை வைத்திருக்கிறேன். அதற்கு விலை கொடுக்க முடியாது, ஏனென்றால் அதற்காக என் ஜீவனை தந்திருக்கிறேன். ஆனா இந்த கோல்டு, அதற்கு ஒரு விலை உண்டு. அதான் சொல்ல, அது நம்ம இங்கிருந்து போகும்போது எங்க வராது, அங்க வராது, அங்க வராது. அதனாலதான் இங்கேயே போயிடும். இங்கேயே போறது இங்கே விட்டுரு. ஆனா தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை நான் கழட்டிட்டு நாள்ல இருந்து கழட்டிட்டு வாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நான் ஐம் டாக்கிங் அபவுட் த ட்ரூத். சத்தியத்தை மாத்திரம் சொல்றேன். மற்றது உங்களுடைய பிரதிஷ்டை. இத ரட்சிப்பின் ஆரம்பத்தில் நன்றாய் நாம் உணர்கிறோம். அவைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். நாளாக நாளாக இதனுடைய தாக்கம் நம்மை பாதிக்கிறத நான் கண்டிருக்கிறேன். சிலருடைய வாழ்க்கையில அவர்கள் அநேக வருஷம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கலாம். ஆரம்பத்தில் விசுவாசம் தான் பெருசு, கோல்டு பெருசு இல்லை என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு அதை வைத்துக் கொள்ளு அல்லது அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்றால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த டேர்னை மாத்திட்டாங்க. அது அவங்க பார்வை மாறிடுச்சு. பார்வை மாறிடுச்சு. கோல்டு மேல அதிகமும் விசுவாசத்தையும் கம்மியா பார்த்தாதான். ஒரு பொருளை எடுத்துக்கன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு உதாரணத்துக்கு 65 நிறைய இருக்குதுன்னா ஒன்னு எடுத்துக்கன்னா நம்ம பார்ப்போம், அதுலேயே நல்ல பீஸா இது இருக்குது, அப்ப நல்லது தானே எடுக்கிறோம். அப்ப நல்லதா போய் கோல்டு எடுத்துட்டு விசுவாசத்தை விட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய பார்வையில கோளாறு. ஆண்டவர் சொல்ற, நீ பார்வை அடையும்படிக்கு கலிக்கம் பூசிக்கொள். அந்த கலிக்கம் எங்க இருக்குது? இந்த வசனத்தில் இருக்குது. அதை பார்க்க, இந்த வசனத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரேன். அதை பார், நானும் அநேக முறை இதை வாசித்து இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார்,
அழிந்து போகிற பொன், அதுல ஒரு பிரைட் மாதிரி ஒரு அண்டர்லைன் பண்ண அதை பார்க்கிற மாதிரி, அழிந்து போகிற பொன், அழிந்து போகிற பொன் என்று அது தொனித்து கொண்டே இருந்தது. அப்போ 5 காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறார் பாடுகளுக்கு ஊடாக. அந்த 5 சொல்லிடுங்க பார்க்கலாம். முதலாவது எதுக்கு அனுபவிக்கிறார்? பங்காளிகளை மாற்ற. 2வது இயேசுவை போல, கிறிஸ்துவை போல மாற்ற. 3வது பிறருக்கு ஆறுதலாய் இருக்க அல்லது அவர்களுக்கு மாதிரிகளாய் அவர்களை வழிநடத்த. 4வது விசுவாசத்திலே வல்லவர்கள், எக்ஸ்பர்ட்டா மாறுறதுக்கு. இன்னைக்கு எக்ஸ்பர்ட் நிறைய இருக்குது. அவர் அந்த காரியத்தை ஹார்ட் ஆபரேஷன்ல எக்ஸ்பர்ட்னு சொல்றோம். அப்ப அவர்கிட்ட நிறைய கூட்டம் வரும். எக்ஸ்பர்ட்டா நம்மை மாற்ற வரும். 5வது தலைப்பு நான் கொடுக்கல, நீங்களே வச்சுக்கோங்க. வீட்டில் போயிட்டு எழுதி அடுத்த வாரம் சொல்லுங்க என்ன தலைப்பு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கலாம். கண்களை மூடுவோமா? அப்போ ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே, நீர் எனக்கு அனுமதிக்கிற பாடுகளை நான் தாழ்மையுள்ள சிந்தையோடு ஏற்றுக்கொள்ள, அதை குறித்து முறுமுறுக்காமல் தேவ பலத்தினால ஒவ்வொரு அடியாய் நான் கடந்து போக கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வழிநடத்தி தம்முடைய மகிமையிலே பங்குள்ளவர்களாய் உங்களை மாற்றுவாராக. ஆமென்.